மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சாம அனுமதி எப்படியாவது அதை வந்து கள்ளச்சாராயமே காய்ச்சக்கூடாது. டாஸ்மார்க் கடையும் இருக்கக்கூடாது, கள்ளச்சாராயமும் காய்ச்சக்கூடாது. எங்களுக்கு எல்லா வசதியுமே பக்கத்துல இருந்தும் அதை தட்டி கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டு எங்க இந்த ஏரியாவை பொறுத்துக்கிட்டா நேத்துல இருந்து இது வரைக்கும் 10 பேர் இறந்துருக்காங்க. மீதி இன்னும் ஆட்கள் எல்லாருமே வந்து சீரியஸ் பாண்டிச்சேரியில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, ஜிஹெச்ல இருக்காங்க. பார்த்து ஏதோ இவங்க எல்லாம் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதாங்க ஐயா ஆகாரம். ஏதாவது இப்ப இந்த நிதி உதவி குடுக்கறாங்க, இந்த நிதி உதவியை வச்சு என்ன பண்ண முடியுங்க ஐயா? இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இப்ப அந்த பணத்தை வச்சு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்? இந்த ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்ப கணவரை இழந்தவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் கிடையாது. காய்கறி மார்க்கெட் போறாங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 150 ரூபாய் அங்க கொடுத்துட்டு 50 ரூபாய் இங்க வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. சரி முடியாதுன்னா ஒரே வார்த்தை சொல்லிடலாம். நாங்கள் அன்னைக்கு வேலைக்கு போனாங்க, நாங்களே வீட்டில் வாடகை வீட்டில் தான் நாங்கள் இன்னமும் வாடகை வீட்டில் தான் அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போனால் நம்ம சாப்பிடுவோம். அவரும் மூணு தான் 50 ரூபா 60 ரூபா விற்கிறாங்கன்னா இங்கே வராது, இல்லைன்னா வர மாட்டார். அப்படி சாப்பிட்டு நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் பாட்டி, எங்கள் குடும்பத்தில் மட்டும் 4 பேர் சாப்பிடுறாங்க. எங்கள் குடும்பத்தில் மட்டும் 4 பேர் சாப்பிடுறாங்க. இன்னும் எத்தனை பேர்னு கணக்கு வரல. 2 நாளாக வீட்டிலே இருந்துருக்காங்க சார். வெளியில் சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் போனால் இறந்துருவோம்னு நினச்சி சொல்லாமல் அவர் பாக்கிட்டே இருக்கிறது சார். காலைல அரசு பண்ணுவாங்க, சாயங்காலம் வழி வந்துடுவாங்க. டீ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே டீ சாப்பிடுவாரு. நாங்கள் கேஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு சண்டைக்கு வருவாங்க. நாங்கள் கேஸ் கேட்டதுக்கு நான் விற்பேன் தான், அவன் ஏன் வாங்கிக்கல நானும் கேட்டேன். நீ விற்கணும் தான் ஏன் நடக்காம இருக்கும் ஒண்ணு இல்ல சார். அவங்க வழியை வந்தா விற்கதான் செய்வான் சார். காலகாலமா இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. காவல்துறையும் சரி, அதிகாரியும் சரி, சார் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இதுல தான்ங்கிற மாதிரி இருக்குதுங்க. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்து டாஸ்மார்க் கிடையாது, இது அதோட பெரிய மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இருக்குண்ணே பின்னாடி தான் விற்கிறாங்களே, வரவையில பாத்தீங்க பின்னாடி தான் விற்கிறாங்களே. நாங்களும் நிறைய அடிக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க. நான் இப்பதான் நீ என்ன பண்ணி யாருன்னு சொல்லுதா? இதே சொல்லலாம் எல்லாத்துக்குமே. இதே தெருவில் 5 வக்கீல் 2 போலீஸ் சார். 24 நாள் போலீஸ் வந்துட்டு போயிடும். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. இத்தனை பேர் சொல்றேன், யாராவது அந்த மாதிரி பயந்து இருந்தாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பயந்து மருந்து வந்துருச்சு. இப்போ கொடுத்த 30 மணி நேரத்தில் உடனே யாராவது அப்படி வேற யாராவது இருந்தாலும் உடனே சொல்லு சீக்கிரமா யார் இருந்தாலும் சரி போய் சொல்ல மாட்டாங்க சார். 3 நாள் ஷார்ட்டா இருந்த விஷயமும் இறங்கும். ஆனால் 30 மணி நேரத்துக்குள்ள செய்யலாம். வந்துட்டு பேசிட்டு வராங்க. பயந்து இருந்தாங்கன்னா அனுப்புவோம். ஒரு உயிரை சாதாரண நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது இருக்கிறப்ப நமக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.